பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல? நீங்க சந்தோஷமா எப்பவும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். உலகத்துல என்ன மாற்றங்கள் வேணாலும் வரலாம். பொருளாதார மாற்றம் வரலாம், இயற்கை மாற்றங்கள் வரலாம், எந்த சூழ்நிலை எப்படியும் மாறலாம். ஆனா நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் மாறாதவர், எந்த சூழ்நிலையிலையும் நம்மை பாதுகாக்க வல்லவர். அதனால்தான் ஒரு பக்தன் சொல்றான் பாருங்க, 48ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், என்னை மரண பரியந்தமும் நடத்துவார். விசுவாசத்தோடு அவன் சொல்லுகிற வார்த்தை கவனிச்சிங்களா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிற சதா காலமும் அவர் என்னுடைய தேவன். அவர் முந்தின காலத்திலும் அவர் என்னுடைய தேவன். அதாவது இறந்த காலம், இப்ப நிகழ்காலம், இப்பவும் அவர் என்னுடைய தேவன். வருங்காலம், அப்பவும் அவர் என்னுடைய தேவன். அவர் என் கூட இருக்கிறதுனால வருங்காலத்து குறித்து ஏன் பயப்படணும்? உலகத்துல என்ன வேணாலும் மாற்றங்கள் வரட்டுமே, பொருளாதார மாற்றம் வரட்டும், அரசியல் மாற்றம் வரட்டும், அல்லது காலநிலை மாற்றம் வரட்டும், எந்த பாதிப்புகள் குறித்த மக்கள் சொல்லட்டும், மாறாத ஒரு ஆண்டவர் சதா காலங்களிலும் என் கூட இருக்கிறாரே. அப்ப அவர் கூட இருக்கிறதுனால மரண பரியந்தமும் அவர் என்னை நடத்துவார். அதாவது இப்போ அரசாங்கம் மாறிட்டு, அரசியல் சட்டங்கள் மாறிட்டு, பொருளாதார சூழ்நிலை மாறிட்டு, அதனால நான் உனக்கு உதவி செய்ய முடியாதப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாரா? இவ்வளவு நாள் உன் பிசினஸ் ஆசீர்வதிச்சேன், உனக்கு வேலை கொடுத்தேன், ஆசீர்வதிச்சேன், எல்லாம் கரெக்டா செய்ய முடிஞ்சது, என்ன பண்றது? எல்லா மாற்றம், கொள்ள நோயின்றாங்க, அது மாதிரி பஞ்சம்ன்றாங்க, பல மாற்றங்கள் வந்துட்டுல, நான் என்ன செய்யப்பா முடியும் அப்படின்னு இயேசு சொல்லுவாரா? மனிதர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய மேனேஜர் சொல்லலாம், உங்களுடைய ஓனர் சொல்லலாம், உங்களுடைய கம்பெனியை நடத்துறவங்க சொல்லலாம், உங்களுடைய எஜமான் சொல்லலாம், உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கிற மற்ற மனிதர்கள், அரசியல்வாதிகள், நீங்க நம்பின மனிதர் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். நான் மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதங்க, வேலை போயிருமோ அது பேர் பயப்பட, உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர், உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். ஒரு வழி அடைந்தால் உங்களுக்காக பல வழிகளை அவரால் திறக்க முடியும். மரண பரியந்தம் என்னை நடத்துவான்னு தைரியமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. என் பலத்தை நம்பி நான் இல்ல, என் பக்தியை நம்பி நான் இல்ல, அவரை நம்பி நான் நிற்கிறேன். மரண பரியந்தம் நடத்துவேன் வாக்கு கொடுத்த கர்த்தர், அந்த கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார் நீ தைரியமா சொல்லுங்க. அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்து உங்களை அழகாய் நடத்துவார். சொல்றீங்களா? ஆண்டவரே, என் பலத்தை நம்பி நான் இல்ல, என்னுடைய ஞானத்தை நம்பி நான் இல்ல, ஆண்டவரே என்னுடைய திறமைகளை நம்பி நான் இல்ல, நான் உம்மை நம்பி நிற்கிறேன். மரண பரியந்தமும் என்னை நீர் நடத்துவீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படி என்னை நடத்த போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.